இப்போ எந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ ஒரு கல்யாணத்துக்கு ஃபோட்டோகிராஃபராக வந்திருக்கோம். நமக்காக வந்து ரூம் கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மண்டபத்தோட ரூம் டூர் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூமு அண்ட் இங்கே ஒரு ரூமு, மொத்தம் 4 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கான ரூமில் பார்ப்போம். ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம திங்ஸ் எல்லாமே இருக்குது. அண்டு ஃபேன் இருக்குது. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர். ஸோ இந்த மிரரில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் பெட் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் கொடுத்துருக்காங்க, பெட்ஷீட்டோட. அந்த ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றவங்களுக்கு அதே ரூம் தான். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஊர் பேர் கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு தெரியல நிறைய பேர். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி வந்திருக்கோம். சிவகாசியில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கல்யாண ஆர்டர், அதுக்கு ஃபோட்டோகிராஃபராக வந்திருக்கோம். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்குது என்னென்னங்கிறத. ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அண்டு ஃபுல்லாக பார்ப்போம். இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பாடு என்னென்ன வைக்கிறாங்கிறத நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ கீழே போயிட்டு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, பட் நான் வந்து முடிஞ்ச அளவு காட்டுறேன். ஸோ என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்கிறத நான் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ நான் கீழே போய் காட்டுறேன். ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள்.
அது போதுமா போதுமா அப்படிங்க வைங்க. என்ன உங்கள் இடத்துல இப்போ கரெக்டாக இது என்னது ஆ ஓகே சார், எப்படி இருக்குது பால்? நான் குடிச்சு பார்த்தேன் சார். செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மிளகு பால் 10 வாட்டி சொல்லுவாங்க, ஏன்னா அவனுக்கு பிடிச்சிருச்சு போல். நல்லா இருக்குது உண்மையாக. மிளகு போட்டிருக்காங்க, கல்கண்டு போட்டிருக்காங்க போல். பால் சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 13th December. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனு. ஸோ அதில் நைட்டு ஃபுட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருந்தனால என்னால் பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீவராக இருக்கனாலையும் என்னால் பேச முடியல. பட் சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துல பார்ப்போம்.